பிரியாணி எண்ணெய் கத்திரிக்காய் பண்ண போகிறேங்க. ஃபஸ்ட்டு அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். வெள்ளை எள்ளு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அது கொஞ்சம் வறுத்துக்கலாம். கொஞ்சம் கருகாமல் மெதுவாக வறுத்துக்கணும். அடுத்து வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வறுத்து வேர்க்கடலை இது லைட்டாக கொஞ்சம் வறுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து கொஞ்சம் வறுத்துக்கலாம். நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை எடுத்திங்கன்னா தனியாக வேர்க்கடலையை வறுத்துக்கோங்க. இப்போ இது வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க. அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அது இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. ஒரு கத்திரிக்காவை 4 ஸ்லைஸ் அப்படி கட் பண்ணிக்கணும். இது மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இதிலே நம்ம கத்திரிக்காயெலாம் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். அந்த கத்திரிக்காய் நல்ல ஒரு காட்டன் துணி வச்சு இந்த ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு அப்புறம் தான் செய்யணும். இல்லைன்னா அந்த தண்ணியெல்லாம் நம்ம மேலே அடிக்கும். நல்லா தொடச்சிடலாம். ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டோம். இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்படி ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துடலாம். இப்படி இது எல்லாமே கொஞ்சம் பாதி கத்திரிக்காய் எண்ணெயிலே கொஞ்சம் வேகணும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் கத்திரிக்காய்க்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ மிளகு, சீரகம், வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாங்க. ஆனியன் நல்லா வதங்கணும். கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க. நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணால் இது ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கத்திரிக்காய் நல்லெண்ணெய் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கி வச்சுருக்க அந்த கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து இதையும் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருந்தேன். அதோட தண்ணி மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த எள்ளு, வேர்க்கடலை இப்போ நல்லா கொஞ்சம் தொரன்னு அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ அதில் கத்திரிக்காய் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். மூடி போட்டு விட்டுடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த எண்ணெய்லாம் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. திக்னஸ்ஸாக இருக்குது பாருங்கள். இப்போ போதுங்க, ரெடி ஆகிடுச்சி. இவ்வளோ திக்னஸ் போதும். ஏன்னா நிலக்கடலை நம்ம வெள்ளை எள்ளெல்லாம் போட்டு இருக்கிறதுனால இன்னமும் இது கொதிக்க விட்டோம்னா இன்னும் ரொம்ப திக்னஸ் ஆகிடும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு 4 இலை கருவேப்பிலையிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்காய் பிரியாணி சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் இது எல்லாத்துக்கும் சாப்பிட்லாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.